உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். யூனிக்கான டாட்டூஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. என்ன காரணம்? அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கா? அது வந்து ஒரு விதமான பாசிட்டிவிட்டி. கண்டிப்பா. ஒரு ஃப்ளார். எல்லா சாமிக்குமே வைக்கிறது வந்து லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லோட்டஸ் போட்டேன். நிறைய பேர் ஓம் ஓம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஓம்னு சொல்லக்கூடாது, அவும்னு தான் சொல்லணும். சரி, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க கூடிய சீக்கிரம் ஒரு ஜோசியர் ஆயிருவீங்க போலயே. பர்சனலா வந்து சில கிளையண்ட்ஸ்லாம் அட்டென்ட் பண்றேன். பட் ஆல்ரெடி ஜோசியர் ஆயிட்டீங்க. ஜாதகம் பார்த்து மட்டுமே உட்கார்ந்துடாதீங்க. மனுஷனுக்கு வந்து அதையும் தாண்டி கடவுள் சக்தி கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதை இவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ 7.5 சனிப்பா, அவனுக்கு இப்போ அஷ்டம சனிப்பா, அவனுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனிப்பா, இப்படி சொல்லிடுவாங்க. உண்மையாவே பரிகாரங்கள் பலன் கொடுக்குமா? நீங்க அதை நம்புறீங்களா? நானே வந்து நிறைய பரிகாரம்லாம் பண்ணிருக்கேன். ராகு கேது பெயர்ச்சி நடந்துச்சுன்னா காலஹஸ்தி போவேன். தனி பெயர்ச்சி நடந்துச்சுன்னா திருநள்ளாறு போவேன். ஏன் இத்தனை பேர் வராங்க? நான் எனக்கு ஹைதராபாத்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அங்க வந்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைதராபாத்ல வந்து அருணாச்சலேஸ்வரர் தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் குலதெய்வம் அப்படின்றதுனால அங்க இருந்து எல்லாம் படம் எடுத்து கிளம்பி இங்க வந்து நாங்க எல்லா போட்டோலையும் சரி, எல்லா வீடியோலையும் சரி, கிருஷ்ணரை வந்து இங்க வச்சிருக்கீங்க. கிருஷ்ணர் இல்லைன்னா கூட அந்த மயில் தோகை வந்து கண்டிப்பா இருக்கும். அதை நான் பார்த்துருக்குறேன். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு நம்ம கூடவே வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்? அது எனக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல. நானும் வந்து பெருசா அதை பிளான்லாம் கூட பண்ணல. ஓகே. ஆக்சுவலா வந்து சும்மா அப்படி ஏதாவது பார்த்துட்டே இருப்பேன். ஆன்லைன் பர்ச்சேஸ் அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி நான் பார்த்தது தான் அந்த ப்ரோச் பின் அப்படின்ற விஷயம். ஸோ அதுல வந்து ராதே கிருஷ்ணர் பெண்டன்ட் மாதிரி வந்தது அப்போ. ஸோ அது கூட சேர்த்து நானே வந்து பீகாக் ஃபெதர் வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவல் எப்போ போனேனோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு அந்த மயிலிறகு மேலே ஒரு அவ்வளோ லவ். ஸோ அதுக்கப்புறமா நான் இதை அட்டாச் பண்ணி போட்டுட்ட ஒரு விஷயம்தான். மற்றபடி எனக்கு யாராவது சொல்லியோ இல்லை நானே வந்து ரொம்ப யோசிச்சு பண்ண விஷயம் எல்லாமே இது கிடையாது. தானாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய அந்த பீகாக் ஃபெதர்னா என்ன மாதிரி வேலை பண்ணும், அது ஏன் வந்து கிருஷ்ணர் வச்சுக்கிட்டாரு, எதுக்காக வந்து இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு பெரிய இதுவா போயிட்டு இருக்கு. அதே சமயம் முருகர் கிட்டயும் இது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அவருக்கு வாகனமே மயில் தானே. ஸோ அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் படிச்சு பீகாக் ஃபெதர் யாரெல்லாம் கூடவே வச்சுட்டு சுத்துறாங்களோ அவங்களுக்குலாம் எந்த ஒரு குறையும் வராது. எந்த ஒரு நெகட்டிவிட்டி கிட்டயே வராது. பிகாஸ் இது வந்து டாக்ஸின்ஸை வந்து சாப்பிடும். ஓகே. ஸோ நமக்குள்ள இருக்கிற நச்சுத்தன்மையை வந்து சாப்பிடுற கொன்னுடுற சக்தி வந்து அந்த பீகாக் ஃபெதருக்கு இருக்கு. ஓகே, வாவ். அதனால வந்து இது எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா. ஸோ நீங்க வந்து இந்த நிறைய டாட்டூஸ் வந்து ரொம்ப யூனிக்கான டாட்டூஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. என்ன காரணம்? அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கா? இருக்கு. ஸோ அந்த ஸ்டோரி எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டாட்டூ வந்து எனக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவி பண்ணும்போது எனக்கு எங்க ஊர்ல காஞ்சிபுரம்ல வந்து எம்சி அப்படின்ற நேம்லாம் கொடுத்தாங்க. எம்சி மீன்ஸ் எம் ஃபார் மனோ, சி ஃபார் சித்ரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுடைய லவ்லாம் பார்க்க போகும்போது இவங்க இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்சின்னு நான் நெக்ல டாட்டூ போட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதுவே எனக்கு ஒரு இதுவாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ கழுத்துலலாம் போட்டிருக்கோம் அண்ட் அது ஃபேட் ஆக மாதிரி இருந்தது. ஸோ சரி நம்ம இதை வந்து மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லோட்டஸ் போட்டேன். ஸோ லோட்டஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அது வந்து ஒரு விதமான பாசிட்டிவிட்டி. ஒரு ஃப்ளாரு மகாலட்சுமி கிட்ட இருக்கும், பெருமாள் கிட்ட எல்லாருக்குமே வந்து எல்லா சாமிக்குமே வைக்கிறது வந்து லோட்டஸ். ஸோ அதை நான் பிளான் பண்ணி லோட்டஸ் போட்டேன். ஸோ கையில வந்து ஆக்சுவலா நான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்டிங், அதாவது 2014 ஐ திங்க் 14 நினைக்கிறேன். அப்ப வந்து இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது இந்த பிரணவ மந்திரம், இந்த உலகத்துக்கே வந்து ஒரே மந்திரம் அந்த ஆக்சுவலா அது வந்து அந்த பிரணவ மந்திரம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஓம் ஓம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது.
ஓகே. ஓம்னு சொல்லக்கூடாதா? சொல்லவே கூடாது. அது ஆக்சுவலா Okay. அது வந்து எனக்கு யோகிராம் சரத்குமார் ஆசிரமம் போயிருந்தப்போ அங்க இருக்கிற அங்க அம்மா இருப்பாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ஓம் சொல்லாத. ஸோ ஓகே. ஓம் வந்து ஓம்னு சொல்லக்கூடாது, அவும்னு தான் சொல்லணும். ஓகே. அவும் ஆ சொல் உ இம் அதுதான் ஓகே. சொல்லணும். ம். ஓம்னு சொன்னோம் அப்படின்னா அது ஓலமிடுற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே. அண்ட் இன்னொன்னு வந்து இன்னர் பார்ட்ஸ் வந்து ஹார்ம் பண்ணும், ஓகே. ஆர்கான்ஸ் வந்து ஹார்ம் ஆகும் அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. ம். ஆனா நான் அந்த டைம்ல ஓம் போட்டிருந்தேன் கையில. ஓகே. ஸோ நான் அது தெரியாம போட்டுட்டேன். அது வந்து ஸ்டார்டிங்ல 2014. ஸோ ஓகே. அது போட்டு ஒரு 6 மந்த்ஸ் எல்லாமே நான் அங்க போயிருக்கும்போது எனக்கு இந்த விஷயங்கள், ஓ அப்ப நம்ம தப்பு பண்றோம் போல அப்படின்னு Okay. சொல்லிட்டு. ஆனா ரொம்ப வருஷம் நான் அத ம். கவர் அப் பண்ணணும்னு நினைக்கல. ஓகே. லேசர் பண்ணேன். ஆ. அதுக்கப்புறம் அது சரியா போற மாதிரி தெரியல. சரி என்ன பண்ணலாம்? அப்புறமா வந்து திடீர்னு ஒரு விஷயம் கிராஸ் ஆச்சு. பஞ்சபக்ஷி ஆ. சாஸ்திரம் அப்படின்ற Okay. ஒரு விஷயம். அத படிச்சு அத பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ம். ஸோ அது ரொம்பவே ஃபாஸ்ட். அதாவது நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா இம்மீடியட்டா பண்றது வந்து பஞ்சபக்ஷி. அந்த Okay. டைமிங்ஸ் வந்து ரொம்ப எனக்கு பாசிட்டிவா இருந்தது. சரி ஓகே நமக்கு என்ன, எனக்கு பர்சனலா வந்து அவுல் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஓகே. சரி ஓகே அப்படின்னு அந்த கவர் அப் பண்ணிட்டேன். அந்த ஓம வந்து Okay. அவுலா போட்டு கவர் அப் பண்ணியாச்சு. உண்மையாவே டாட்டூ வந்து நம்ம எல்லாரும் ஃபேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம். நமக்கு பிடிச்சது ஏதோ ஒண்ணு நம்ம ஆனா அதுக்கு பின்னாடியும் இவ்ளோ டிவோஷனலான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இப்பதான் தெரிஞ்சுது. ஸோ உண்மையாவே வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க கூடிய சீக்கிரம் ஒரு ஜோசியர் ஆயிருவீங்க போலயே. பர்சனலா வந்து சில கிளையண்ட்ஸ்லாம் அட்டெண்ட் பண்றேன். பட் ஸோ ஆல்ரெடி ஜோசியர் ஆயிட்டீங்க. ஓகே. சோ ரொம்ப ஒரு ப்ரொஃபஷன் இதுதான். ஒரு அஃபிஷியலா இன்னும் நான் எதுவுமே ஸ்டார்ட் Okay. பண்ணல. சோ அது ரொம்ப கேட்டுட்டே இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் அதுக்கு ஓகே. நடக்கும். கூடிய சீக்கிரம் யாராவது வந்து மனோசித்ராட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா இப்பவே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ மேடம் இஸ் வெரி வெரி பிஸி. ஏன்னா நாங்களே இன்டர்வியூ கேட்டப்புறம் 2 வாரம் கழிச்சு தான் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ பிஸியாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜாதகத்து மேலே எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கிரகங்கள் நம்ம பார்க்கும்போதே இப்போ நாங்களாம் அதை கேட்கும் போதே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது எங்களுக்கு. ஸோ எந்த கிரகம் எந்த பிளானட் எங்கே இருந்தால் எப்படி நடக்கும், என்ன பண்ண போகுது, அது நல்ல கிரகமா கெட்ட கிரகமா அப்படின்னு எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கு. இது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்போ இது மேல உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்தது? வீட்ல சின்ன வயசுல இருந்தே எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் பார்ப்பாங்க. ம். ஒரு ஆமா, ஸ்டார்டிங்ல நீங்க கூட சொல்லியிருந்தீங்க ஜாதகத்தை வந்து என் ஆ, கார்லயே நான் வச்சுட்டு வந்து சுத்துவேன் ஆமா, அப்படின்னு. நான் சினி இண்டஸ்ட்ரி எனக்கு ஆஃபர் வந்து தானா வந்தப்போ கூட அம்மா போய் ஜாதகம் தான் பார்த்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஓகேவா அப்படின்னு அதுல வந்து கண்டிப்பா இவங்களுக்கு அதுதான் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் தான் ஓகே சொன்னாங்க. அதுக்கே 3 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ அதனால Okay. எதுக்கு எடுத்தாலும் வீட்ல ஜாதகம் தான். ம். ஸோ இன்னொன்னு வந்து ரொம்ப எனக்கு வந்து எப்படின்னா ஒரு ராசியும் ஒண்ணுதான், லக்னமும் ஒண்ணுதான். ஓகே. ஸோ அந்த ஜாதக ரீதியா நிறைய பேர் பார்க்கும்போது தெரியும். ஆமா. ஸோ லக்னமாச்சும் வேற இருக்கும். ஸோ நான் சிம்ம ராசி, சிம்ம லக்னமே எனக்கு. ஓகே. ஸோ அதனால எனக்கு எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். ஸோ எதனா வந்து டிஃப்ரெண்ட் டிசைனா Design. Okay. அம்மா சொன்னா, ஐயோ ஒன்று வச்சுட்டு முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, Okay. எங்க இருந்தா உனக்கு இப்படிலாம் வருதுன்னே தெரியல. ஸோ அது ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நானே வாண்டடா போயிட்டு வீடு வாஷ் எனக்கு பர்சனலா நம்மளே வாஷ் பண்ணணும், வீடு நம்மளே தான் Okay. க்ளீன் பண்ணணுன்ற ரொம்ப பிடிக்கும். நான் அதான் பண்ணுவேன் சின்ன வயசுல இருந்தே. ஓகே. ஸோ நான் வந்து சரி வீடு வாஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் சும்மா அந்த லைசால் இருக்கு இல்லையா, ஸோ ஆமா. அதை போட்டு இப்ப அதெல்லாம் பண்றதுல அப்போ ஓகே. 2010ல நான் இண்டஸ்ட்ரி வந்த புதுசு. அது வந்து அப்போ வாஷ் பண்ணும்போது அது போய் கண்ணுல பட்டு கண்ணெல்லாம் வீங்கி, ஓ. ஸோ அப்பெல்லாம் வந்து ரொம்ப அம்மா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணிக்க நடக்கவும் கண்டிப்பா. நடக்காது. எனக்கு அது எதனா ஒண்ணு நடந்துட்டு ஆமா, நம்ம வந்து நல்லா தான் இருப்போம். ஏதோ ஒரு சக்தி வந்து ஆமா. நம்மளையே வந்து தாக்குற மாதிரி ஆமா, திடீர்னு தோணுது. திடீர்னு ஏதோ டிசைனா நடக்குமா, சரி அதுக்கு எல்லாமே கூட ஜாதகம் பார்ப்பாங்க. ஸோ Okay. அதனால அப்படி பார்க்க போகும்போது தான் எனக்கு இந்த ஜாதகம்னா என்ன, ஸோ ஓ லக்னம், ஓ அப்படியா, லக்னமும் ராசியும் ஒன்னாவே இருக்கா, ஓஹோ ஓகே. இன்னொன்னு இந்த ராசிக்கு இப்படிதான்,
கோட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே. இல்லையா? ஸோ அதே மாதிரி இத்தனை கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த கிரகத்துக்கு உண்டான தன்மை இது, இந்த கிரகம் வந்து இதுக்கு உண்டான பலன்கள் செய்யும் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. ஸோ ஜோதிடத்துல இப்போ நீங்க எனக்கு கேட்டா இப்பவே உட்காந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க போல, அவ்வளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஸோ ஜோதிடத்திலேயே இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஜோதிடத்துல வந்து ஒரு மனிதருடைய A to Z, இறந்த காலமாகட்டும், எதிர்காலமாகட்டும், நிகழ்காலமாகட்டும், இது மூணையுமே ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா அது? சொல்ல முடியும். பட் என்ன கேட்டா ஜாதகம் மட்டுமே லைஃப் வந்து கிடையாது. ஓகே. ஸோ நான் எல்லாருக்குமே அதை தான் சொல்வேன். எப்பவுமே ஜாதகம் பார்த்து மட்டுமே உட்காந்துராதீங்க. ஸோ கண்டிப்பா உட்கார வச்சிரும். ஓகே. ஒரு மனுஷனுக்கு வந்து அதையும் தாண்டி கடவுள் சக்தி கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதை இவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஜாதகக்கார் கிட்ட போறாங்களா, போயிட்டு உனக்கு இப்போ 7.5 சனிப்பா, உனக்கு இப்போ அஷ்டம சனிப்பா, உனக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனிப்பா இப்படி சொல்லிடுவாங்க. ஐயோ சனி பிடிச்சிச்சா, அவ்வளவுதான். சனி எப்பவுமே இருப்பாரு. சனீஸ்வரரை போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்ம தான் அவரை பிடிச்சி சாவடிக்கிறோம். அவர் வந்து ஒன்றும் பண்ணல. நமக்கு வந்து லைஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குறாரு, லெசன் கொடுக்குறாரு. ஸோ அதனால இப்போ கூட ரீசெண்டா இந்த சிம்மம்க்கு வந்து அர்த்தாஷ்டம சனி, கடகம்க்கு வந்து சனி முடியுது, அப்புறம் மீனம்க்கு சனி பிடிக்குது, ஜென்ம சனி. இப்ப மேஷம் ராசிக்கு வந்து 7.5 இது மீனம்க்கும் மேஷம்க்கு வந்து 7.5 சனி பிடிக்குது. அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன முடிஞ்சது? ஒண்ணும் முடியாது. நடக்கிறது நடக்கும். சோ அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. அதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த சேனல்ஸ்ல பார்க்கும்போது பூதாகாரமா, ஐயோ தெரிஞ்ச ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளவுதான் சிம்ம ராசியா, அவ்வளவுதான் முடிஞ்சுது. நீங்க 7.5 சனில இது அனுபவிக்க வேண்டியது இப்ப வந்து அஷ்டம சனி வருது, அர்த்தாஷ்டம சனி வருது. என்ன சனி வருது? அதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். மேம் இப்போ நம்ம வந்து கிரகங்கள் பற்றிலாம் நம்ம நிறைய பேசணும். நீங்கள் கிரகங்களில் எங்கெங்கே இருந்தால் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பார்த்து முக்கியமாக பயப்படவே வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து இந்த கிரகங்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய கோவில்கள் போகிறதாகட்டும், இப்போ எஸ்பெஷலி வந்து தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க. ராகுகேது நாகதோஷம் இருந்துச்சுன்னா காளகஸ்தி போங்க, திருநள்ளாறு சனி பகவான் சனி பிரதோஷத்துக்கு வந்து திருநள்ளாறு போங்க, இப்படிலாம் இந்த பரிகாரங்கள்லாம் வந்து செய்கிறாங்க. உண்மையாகவே பரிகாரங்கள் பலன் கொடுக்குமா? நீங்கள் அதை நம்புறீங்களா? கண்டிப்பாக பலன் கொடுக்கும். பட் இந்த மாதிரி கோவில்களுக்கு போகிற பரிகாரம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். அப்பாடா நம்ம கோவில் போகிறோம், சாமி கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட வீட்டுக்கு வருவாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்தாலும் அதே மோடுக்கு தான் போவாங்க. நீங்க நிறைய பேரை கேட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், பட் அதே மாதிரி தான் ஃபீல் இருக்கு, என்ன பண்றது? ஸோ இருக்கு, பரிகாரம் இருக்கு. பட் வேற விதமான நான் ப்ராக்டிஸ் நானே வந்து நிறைய பரிகாரம்லாம் பண்ணியிருக்கேன். ராகு கேது பெயர்ச்சி நடந்துச்சுன்னா காளஹஸ்தி போவேன், சனி பெயர்ச்சி நடந்துச்சுன்னா திருநள்ளாறு போவேன். ஸோ குரு பெயர்ச்சி நடந்துச்சுன்னா எங்கெல்லாம் குரு கோயில் இருக்கும் அந்த குருக்கெல்லாம் போய் கொண்டக்கடலை மாலைலாம் நைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும். இப்போ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, அதை ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு தைரியம் வேணும். ஸோ அது எல்லாமே இவங்க கொடுப்பாங்க. அவ்வளவுதானே தவிர நான் ஃபைனலா வந்த விஷயம் வந்து தந்த்ரா விஷயம் வந்து இமீடியட் ஒர்க் ஆகும். தந்த்ரால வந்து என்ன பண்ணுவோம்னா மந்த்ராஸ் தான் வந்து சாண்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த மனசுக்குள்ளே அதுவும் வந்து அவங்க ஜாதகம் பார்த்து, நாட் ஓன்லி அந்த ஜாதகம்ல வந்து இப்போ பொதுவா எல்லாருமே வந்து என்ன பாக்குறாங்கன்னா ராசி நட்சத்திரம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லக்னம்னாலே இன்னும் நிறைய பேருக்கே தெரியல. நீங்க ஆந்திராலாம் போனீங்கன்னா லக்னம் தான், லக்ன பத்திரிக்கை லக்னம் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து லக்னம் தெரிய வந்திருக்கு. ஆனா லக்னம் தான் முதல்ல பார்க்கணும். ராசி கூட அப்புறம் தான். ஏன்னா லக்னம் தான் வந்து நாடி, நம்ம பல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பல்ஸ் பேலன்சிங் கரெக்டா இருக்குதா அப்படின்றது தான் லக்னம்.
ஓகே. ஸோ ராசி வந்து மனசும் மூளையும் ரெண்டுமே எப்பவுமே வந்து சொல்ற பேச்சு கேட்காது. ஸோ நம்ம நாடி என்ன சொல்லுதோ அது விஷயமான இதுதான் நமக்கு கரெக்டா வரும். ஓகே. ஸோ அது நாடி எப்படி வந்து துடிக்குதோ அதுதான் லக்னம். லக்னத்துக்கு என்னெல்லாம் சில இது இந்த சிம்ம லக்னமா, கன்னி ஓகே. லக்னமா, ம். இல்ல மேஷ லக்னமோ, ரிஷப லக்னமோ அந்த தன்மை வந்து அவங்களுக்கு நடக்கும். எனி டைம் வந்து இது நடந்துட்டே இருக்கும். பட் ஓகே. ராசி வந்து மனசும் மூளையும்ன்றதுனால மாறி மாறி அது இது பண்ணிட்டே இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஓகே. அதனால லக்னம் தான் மெயின். ஓகே. இப்ப நெறைய பேர் வந்து இந்த ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா நெறைய பேர் டிராவல் பண்றது நம்ம பார்த்துருக்கோம், கேட்டுருக்கிறோம். ஒரு தனி மனிதருக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? அவங்கள என்னவாக மாத்தும்? ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். எது வாழ்க்கையில அப்படின்னா, அசெட்டோ, பேரு, புகழ் இதெல்லாம் கிடையாது. ஆன்மீகம் குடுக்குற பலம் வந்து எதுவுமே குடுக்காது எனக்கு கேட்டா. ஓகே. ஸோ இப்ப நம்ம ஒண்ணுமே இல்ல. ம். ர ரிலேஷன்ஸ் இல்ல, மணி கிடையாது, ஃபேம் இல்ல, அசெட் இல்ல, எதுவுமே இல்ல. நடு தெருவுல நிக்கிறோம்னா, அப்ப நம்ம பக்கத்திலேயே தான் இருப்பாரு. ஓகே. அததான் முன்னாடியே உணர சொல்றாங்க. முன்னாடியே உணர்ந்துட்டு, ஓகே நமக்கும் நீங்க கடவுள்னு கூட வச்சுக்க வேண்டாம்ப்பா. அதாவது நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு உணர்றீங்கல்ல. ஸோ அந்த சக்தி இருக்குன்றத பிலீவ் பண்ணீங்கனாலே, அது ஒரு பெரிய பலம் குடுக்கும். அதுவே கண்டிப்பா. போதுமானது. ஓகே. ஸோ அதுக்கு தான் வந்து சின்ன வயசுல இருந்தே அப்படி சொல்லி வளர்க்கணும் அப்படின்றது. ஸோ ஓகே. ரொம்ப பெரிய பலம் வந்து ஆன்மீகம். வேற எதுவுமே தேவையில்ல என்ன கேட்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்மீகத்துலலாம் வந்து ஒரு பயங்கரமான தேடல் தேடி போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முக்தி தரக்கூடிய இடங்கள் காசி ஆகட்டும், இமாலயாஸ் ஆகட்டும், கேதார்நாத், பத்ரிநாத் இந்த மாதிரியான பிளேஸ்க்குலாம் வந்து ஒரு தடவையாவது என்னுடைய லைஃப்ல நான் பார்த்துடணும், விசிட் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு சில பிளேஸ் கோல்ல இருக்கா? நிறையவே இருக்கு. ஹரித்வார், ரிஷிகேஷ், ஹிமாலயாஸ் எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ நான் இப்போ வரைக்குமே இங்க லோக்கல்ல எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காசி. ஓகே. வாரணாசி போயிட்டு ஒரு 1 வீக் இருந்துட்டு ஃபுல்லாவே நடந்து நடந்து சுத்தி பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 2 டைம்ஸ் வந்து இது பிளான் பண்ணேன். ஹிமாலயா பிளான் ஓகே. பண்ணேன். பட் போகவே முடியல இன்னும். ஓகே. மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மே மந்த் பிளான் பண்றேன், பார்ப்போம். கண்டிப்பா. அதற்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அத பத்தி ஒரு சின்ன இன்டர்வியூ குடுக்கணும். ஓகேவா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. ஸோ நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ரீதியான நெறைய செலிபிரிட்டிஸ் வந்து நம்ம முக்கியமா பார்க்கலாம். நான் யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஸோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பெர்சன். அவங்கள மீட் பண்ணவங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சவங்கலாம் நெறைய சொல்லுவாங்க. அவர பார்த்தாலே ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும். அடிக்கடி வந்து ஹிமாலயாஸ் போயிட்டு வருவாரு. ஸோ அவர்கிட்ட ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? எப்பயாவது மீட் இல்ல, அந்த பண்ணியிருக்கீங்களா? மாதிரி இன்னும் ஷேர் பண்ணவே இல்ல. ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து இந்த பக்கம் எனக்கு ட்ராவல் பண்ணி இது பண்றதுக்கே எனக்கு நான் நார்மலா இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல்ல வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய மூவிஸ் வந்ததை கூட நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே. அந்த மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னும் அவ்வளோ நேரம்லாம் பேசவே இல்லை. ஜஸ்ட் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஹாய், அவ்வளோதான் ஒரு வாழ்த்து. ஓகே. அதுக்கப்புறம் வந்தாச்சு. ஸோ ஆனா அவரை பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஒரு டிவைன் சித்தரை ஃபீல். பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ரஜினி சார். ஓகே. ஸோ அவருமே ஆக்சுவலா வந்து திருவண்ணாமலை அடிக்கடி கிரிவலம் போவாரு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். உண்மைதானா? இப்போ போறது இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு அதை பத்தி தெரியல. ஓகே. இப்ப எங்க எனி டைம் அங்க கிரௌடா தானங்க இருக்கு. So கண்டிப்பா. யாரு போனாலுமே வந்து கஷ்டம் தான். கண்டுபிடிக்க முடியாது. போறாரு அப்படின்னா அவர் மாறு வேஷம் போட்டு இன்னும் பாத்தீங்கன்னா மிட் நைட்ல தான் நடந்தாதான் அந்த சித்தர் எல்லாம் யாராவது பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஏபி ஆல்மோஸ்ட் டிஎன் வண்டிலாம் அங்க பார்க்கவே முடியல இப்போ. ஆமா. ஏபி கே இது 2 தான் டிஎஸ். இந்த 3 ஸ்டேட் தான் இங்க வந்து சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் வந்து ரீசெண்டா இன்னும் இவங்க இத்தனை பேர் வராங்க அங்க கடை வச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கூட ரொம்ப புலம்பல். ஓகே. ஐயோ என்னடா இது திருப்பதி மாதிரிலாம் ஆக்கிரமிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் டாக் போயிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நானும் போயிட்டு வர்றதுனால நிறைய பேர் தெரியும். ஸோ அப்போ பார்க்கும்போது ஏன் இத்தனை பேர் வராங்க, நான் எனக்கு ஹைதராபாத்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால
அங்க வந்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அருணாச்சலேஸ்வரர் தான் குலதெய்வம் ஓ! எல்லாருக்கும். ஓகே. ஆ. ஆமா. இது வந்து ஏபில சொன்ன கதை தான் இது. ஓகே. ஸோ ஹைதராபாத்ல வந்து அருணாச்சலேஸ்வரர் தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் குலதெய்வம் அப்படின்றதுனால, அங்க இருந்து எல்லாம் படம் எடுத்து கிளம்பி இங்க ஓகே. வந்து அங்க சுத்துறாங்க. ஒரு ஜோசியர் வந்து இத அப்படி ஃபார்ம் சொல்லிட்டாங்க. பண்ணிருக்காரு. ஓகே. அண்ட் இங்க வந்துட்டு அதுவும் டே டைம்லலாம் சுத்தக்கூடாது. ஓகே. மிட் நைட்ல சுத்துனா தான் சித்தரை பார்க்க முடியும் ம். அப்படின்றதுனால எல்லாம் ரூம் போட்டு தங்கி ஓகே. நைட் ரெஃப்ரெஷ் ஆகி ஓகே. 1:00 கிளம்பி சுத்துறாங்க எல்லாரும். ஓகே, ஓகே, ஸோ ஓகே. அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸே வந்து ஹைதராபாத்ல இருந்து வந்து என்னப்பா அப்படிலாம் ஆமா அவனும் அவன் அப்படிதான் நைட்ல தான் சுத்தினேன். ஆக்சுவலா நானே வந்து நைட் மிட் நைட் சுத்தினது ரொம்ப ரேரு. ஓகே. நான் ஒரு ஈவினிங் ரமணாஷ்டமம் போயிட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 6:00 அப்படி ஸ்டார்ட் பண்ணனா ஒரு 3 ஹார்ஸ்ல முடிச்சிடுவேன். ஓகே. பட் இவங்க என்னடானா மிட் நைட்லலாம் கிளம்பி வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த செலிபிரிட்டிஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் போக முடியும்? கண்டிப்பா. அப்படி இருந்தும் போறாங்க. ஆனா கொஞ்சம் இதுவா கஷ்டமா தான் இருக்கு அவங்களுக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நெறைய விஷயங்கள் நம்ம பேசணும். பேசின டைம் போறதே தெரியல. ஸோ நெறைய விஷயங்கள் ஆன்மீகம் ரீதியாவும் சரி, அவ்ளோ பக்குவமா இருக்கிறீங்க. ஸோ அது பேசும்போதே தெரியுது. ஸோ நம்ம வந்து படங்கள்ல பார்த்த தமிழரசி அப்படிங்கிறவங்களுக்கும், மனோஜ் சித்ரா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் உங்களுடைய ஆன்மீக பாதையில இன்னும் உங்களுடைய பயணம் வந்து மென்மேலும் தொடரணும் அப்படின்னு நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி.